ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 264. இதில் திருஷ்ட புத்தி மன்னரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு முறை, பகவான் ராமச்சந்திரர் வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார். ஓ மரியாதைக்குரிய முனிவர் அவர்களே, நான் ஜனகராஜரின் மகளான சீதையை விட்டுவிட்டு பிரிந்து இருப்பதால் மிக மன வருத்தத்துடன் இருக்கின்றேன். தயவு செய்து ஒருவரின் எல்லா பாவம் விளைவுகளையும் மன வருத்தத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு விரதத்தை பற்றி எனக்கு கூறுங்கள் என்றார் அவர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ராமச்சந்திரர் ஆன்மீக குருவான பெரும் முனிவர் வசிஷ்டர் கூறினார். ஓ எனது அன்பு ராமா, உன்னுடைய புத்தி கூர்மை நம்பிக்கையுடன் கலந்து இருக்கின்றது. மேலும் உன்னுடைய கேள்வி எல்லா மனித சமுதாயத்திற்கும் பயன் உள்ளது ஆகும். உன்னுடைய மங்களகரமான திவ்ய திருநாமங்களை ஜபிப்பதாலேயே ஒருவர் தூய்மை அடைந்து எல்லா மங்களத்தையும் அடைய தகுதி பெறுகின்றார். இருந்தும் சாதாரண மக்களின் நலனுக்காக நான் ஒரு சிறந்த விரதத்தை பற்றி உனக்கு கூறுகின்றேன். ஏப்ரல் மே மாதங்களில் வளர்பிறையில் தோன்றக்கூடிய ஏகாதசி பிரபலமாக மோகினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் இது மிக மங்களகரமானது. இந்த ஏகாதசியை கடைப்பிடிப்பதால் ஒருவருடைய பாவம் விளைவுகள், ஜட துன்பங்கள் மற்றும் மாயையின் பிடியில் இருந்து விடுபடுகின்றார். இப்பொழுது நான் விளக்கும் இந்த ஏகாதசியின் மிக உன்னதமான தலைப்பை பற்றி கவனமாக கேட்பாயாக. புண்ணிய தீர்த்தமான சரஸ்வதி நதிக்கரையில் அழகிய நகரமான பத்ராவதி தியுதி மனா என்ற அரசனால் ஆளப்பட்டு வந்தது. ஓ பகவான் ராமா, இந்த அரசன் சந்திர வம்சத்தில் பிறந்தவன் மற்றும் அவன் பணிவுடன் நேர்மையும் உடையவன். அங்கு சிறந்த மற்றும் செல்வகரமான பகவான் விஷ்ணுவின் பக்தர் தனபாலா என்பவரும் அந்த நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் தொழில் தர்மத்தால் ஒரு வைசியர். சாதாரண மக்களின் நலனுக்காக இந்த பக்தர் அதிக தர்மசாலைகள், பள்ளிகள், பகவான் விஷ்ணுவின் கோவில்கள், இலவச மருத்துவமனைகள், அகண்ட சாலைகள் மற்றும் சந்தைகளை கட்டினார். அவர் நீரும் உணவும் அளிக்க ஏற்பாடுகள் செய்தார். அவர் குளிர்ந்த குடிநீருக்காக கிணறுகளையும் தூய குடிநீருக்காக குளங்களையும் தோண்டினார். அவர் பூக்களுக்கும் பழங்களுக்கும் தோட்டம் அமைத்தார். இதுபோன்று அவர் அவருடைய செல்வத்தை மக்களின் நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்தி அவருடைய பெயரின் உண்மையான அர்த்தத்தை நிலைநாட்டினார். இந்த பகவான் விஷ்ணுவின் உன்னதமான பக்தர் எப்பொழுதும் அமைதியாக மற்றவர்களுக்கு உதவி செய்து பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபட்ட இவருக்கு சமனா, தீதிமனா, மேதவி, சுக்ருதி மற்றும் திருஷ்டபுத்தி என 5 புதல்வர்கள் இருந்தார்கள். அவருடைய மகன் திருஷ்டபுத்தி மிக மிக பாவப்பட்டவன். அவர் மிகவும் தாழ்ந்து தீயவர்களுடன் பழகி தீண்டப்படாத பெண்ணுடன் அக்கிரம சம்பந்தம் வைத்திருந்தான். அவன் சூதாடுவதிலும் மது அருந்துவதிலும் சந்தோஷப்பட்டான். மேலும் அவன் மற்ற உயிர்வாளிகளை கொல்வதிலும் துன்புறுத்துவதிலும் மகிழ்ச்சி அடைந்தான். இதுபோன்று அவன் மிக பாவகரமான செயல்களில் ஈடுபட்டான். விரைவில் அவன் மிக உன்னத தந்தையின் குரூரமான மகனாக மாறி குடும்பத்திற்கு அவப்பெயராக விளங்கினான். அவன் ஒருபோதும் தேவர்களுக்கும் விருந்தாளிகளுக்கும் மூதாதையர்களுக்கும் பிராமணர்களுக்கும் மரியாதை செலுத்தியது கிடையாது. அவன் எப்போதும் பாவம் காரியங்களை செய்ய நினைத்து கொண்டு மிக தாழ்ந்த வாழ்வை வாழ்ந்து வந்தான். இந்த பாவப்பட்ட திருஷ்டபுத்தி தனது தந்தையின் செல்வங்களை தேவையற்ற செயல்களில் செலவழித்தான். அவன் எப்போதும் பாவப்பட்ட உணவை உட்கொண்டு எப்போதும் மது அருந்துவதிலும் ஈடுபட்டான்.
ஒரு நாள் தன் மகன் ஒரு விபச்சாரியின் மேல் கையை போட்டுக்கொண்டு பொது இடத்தில் வெட்கம் இல்லாமல் போய்கொண்டு இருப்பதை பார்த்து தனபாலன் மிக மிக துன்பப்பட்டார். அதே நாள் அவனுடைய மகனை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார். அதன் பிறகு திருஷ்டபுத்தி தனது தந்தை, தாய், சகோதரர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பாசத்தை இழந்துவிட்டான். அவன் சாதி சமுதாயத்திலும் உன்னத சமுதாயத்திலும் தாழ்த்தப்பட்ட அனைவருடைய வெறுப்புக்கும் ஆளாகிவிட்டான். தனது தந்தையின் வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு திருஷ்டபுத்தி தன் சொந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் விற்று தன் பாவ காரியங்களை தொடர்ந்தான். விரைவில் அதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. சரியான உணவு இல்லாததால் அவன் உடல் மெலிந்து சோர்ந்து காணப்பட்டான். அவன் ஏழையானதை அறிந்த அவனது நெருங்கிய நண்பர்கள் அவனை விட்டுவிட்டு விலகி அவனை பலவாறு பழித்தார்கள். இப்போது திருஷ்டபுத்தி மிக வெறுப்படைந்தான். அவனிடம் உணவோ பணமோ கிடையாது. அவன் பசியால் மிக சோர்ந்து போனான். அதனால் அவன் தனக்குத்தானே நான் இப்போது என்ன செய்வது, எங்கு செல்வது, எதனால் நான் பிழைக்க முடியும் என கேட்டுக்கொண்டான். இவ்வாறு கூறிக்கொண்ட பிறகு அவன் தான் பிழைப்பதற்கு திருடுவதைத் தவிர வேறு வழி இல்லை என நினைத்தான். ஆகவே திருட வேண்டும் என்ற நினைப்புடன் அவன் ஊர் முழுவதும் திரிந்தான். சில சமயங்களில் அரசரின் காவலாளிகள் அவனை கைது செய்வார்கள். அவருடைய அப்பாவின் செல்வாக்கால் அவனை விடுவித்தார்கள். இவ்வாறாக பல முறை கைது செய்யப்பட்டு விடுதலை அடைந்தான். அவன் மறுமுறை ஒரு பெரிய திருட்டிற்காக கைது செய்யப்பட்டான். அவன் அரசரிடம் அழைத்துச் செல்லப்பட்டு கடும் தண்டனைக்கு ஆள் ஆகிவிட்டான். அரசர் இப்பொழுது கூறினார், ஓ பாவப்பட்ட மூடனே, இனிமேல் நீ உன் பாவ காரியங்களால் இந்த ராஜ்யத்தில் இருக்க முடியாது. நான் இப்பொழுது உன்னை விடுவிக்கின்றேன். ஆனால் நீ இந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டு வேறு எங்காவது செல்வாயாக என்றார் ராஜா. இப்பொழுது திருஷ்டபுத்தி மறுமுறை தண்டனை உள்ளாவதற்கு பயந்து அந்த ராஜ்யத்தை விட்டுவிட்டு வெளியேறிவிட்டான். அவன் நெடுந்தூரம் சென்று ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்று விட்டான். அந்த காட்டிலும் அவன் பசியாலும் தாகத்தாலும் வாடினான். அதன் பின் அவன் மிருகங்களையும் பறவைகளையும் கொன்று அவற்றின் மாமிசத்தை அப்படியே உண்டான். இவ்வாறாக அவன் காட்டில் பல வருடங்கள் ஒரு வேடனை போல் கையில் வில்லும் அம்பும் வைத்து கொண்டு மிருகங்களை கொன்று பாவ காரியங்களில் ஈடுபட்டு வந்தான். எப்பொழுதுமே திருஷ்டபுத்தி புரியாதவனாக கோபப்பட்டு வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் தன்னுடைய முந்தைய புண்ணிய செயல்களால் அவன் பெரும் முனிவரான கௌந்தின்ய முனிவரின் ஆசிரமத்திற்கு காட்டை சுற்றி பார்க்கும்போது அங்கு வந்து சேர்ந்தான். அது வைசாக ஏப்ரல் மே மாதமாகும் மற்றும் பெரும் முனிவர் கௌந்தின்யர் கங்கைகளில் நீராடிவிட்டு ஆசிரமத்திற்கு வந்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் மன வருத்தத்துடன் பாவங்கள் உடன் இருந்த திருஷ்டபுத்தி முனிவரின் ஆடையில் இருந்து வந்த ஒரு துளி நீரை தொட்டான். உடனே திருஷ்டபுத்தி தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு விட்டான். அவன் கைகட்டி மரியாதையுடன் கௌந்தின்ய முனிவரிடம் கேட்டான், ஓ சிறந்த பிராமணரே, நான் மிக பாவப்பட்ட மனிதன். நான் செய்யாத பாவம் கிடையாது. இப்போது என்னை போன்ற மனிதர்கள் எளிமையாக கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விரதத்தை பற்றி கூறுங்கள். நான் கணக்கில்லாத பாவ செயல்கள் செய்து இருப்பதால் எனது வீடு, செல்வம், உறவினர்கள் மற்றும் நண்பர்களை இழந்துவிட்டேன். நான் அறியாமை கடலில் மூழ்கி இருக்கின்றேன் என்றான் அவன். இப்பொழுது திருஷ்ட புத்தியின் இந்த வாக்கியங்களை கேட்ட பிறகு மற்றவரின் துன்பத்தை பார்த்து பெருமுனிவர் கௌந்தின்யர் துன்பமடைந்தார்.
நான் எனக்கு மிக குறைந்த நேரத்தில் உனது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு முறையை கூறுகின்றேன். இதனை கவனமாக கேட்பாயாக. ஏப்ரல் மே மாதங்களில் வளர்ப்பிறையில் தோன்றக்கூடிய மோகினி ஏகாதசி சுமேரு மலை அளவுள்ள பல பிறவிகளின் பாவங்களை கூட அழிக்கக்கூடியது. அதனால் நீ நம்பிக்கையுடன் இந்த ஏகாதசி அனுஷ்டிக்க வேண்டும். பெரும் முனிவர் இடமிருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட திருஷ்டபுத்தி மிக மகிழ்ச்சி அடைந்து முனிவர் கூறிய விதிமுறைகளின்படி ஏகாதசியை கடைப்பிடித்தான். ஓ அரசர்களில் சிறந்தோனே, இந்த மோகினி ஏகாதசி அனுஷ்டித்ததால் மிகவும் பாவப்பட்ட திருஷ்டபுத்தி எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுபட்டு ஒரு திவ்ய உடலை பெற்று கருடரின் மேல் விஷ்ணுவின் தாமத்திற்கு சென்று விட்டான். ஓ ராமச்சந்திரா, இந்த விரதம் ஒருவரை எல்லாவிதமான மாயையில் இருந்தும் அறியாமை என்னும் இருளில் இருந்து விடுவிக்கின்றது. புனிதமான தீர்த்தங்களில் நீராடுவதாலும் தானம் அளிப்பதாலும் யாகங்கள் செய்வதாலும் வரும் புண்ணியம் இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதால் வரும் பலனுக்கு ஈடு கிடையாது என்றார் அவர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.